உணவு உண்பது என்பது ஒரு கடினமான வேலை. இன்றைக்கி நம்ம வந்து செயற்கையாக நிறைய உப்பு போட்டு சமைச்சு அதை வந்து ஈஸியான ஒரு வேலையாக மாற்றிட்டோம். இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது ஒரு கடினமான வேலை. ஆனால் நான் அந்த கடினமான வேலையை ஈஸியாக மாற்றுனதுனால நம்மளால் இன்றைக்கி சாப்பிட்ட அளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பிற உயிரினங்கள் பாருங்கள், மாடு தினந்தோறும் புல்லை தான் மேயுது. ஆனால் புல்லை மேய்கிறது எவ்வளோ கஷ்டம். அதில் சுவையே கிடையாது. அந்த புல்லை வந்து நாள் முழுதும் மேய்ஞ்சி தன்னுடைய பெரிய வயிறை நிரப்புது. வேக வேகமாக சாப்பிடுது. உயிர் வாழணும் அப்படிங்கிற பயத்தில் அது சாப்பிடுது. அது சாப்பிட்லன்னா அதால் உயிர் வாழ முடியாது. அப்போ அது மாதிரி தான் வந்து மாமிசத்தை சாப்பிட்ற சிங்கம், புலி, கரடி, அந்த மாமிசத்தில் சுவையே கிடையாது. சுவை வந்து மோசமாக இருக்கும் அந்த அளவுக்கு. ஆனால் அதையும் அது வந்து சாப்பிடுது அப்படின்னா உயிர் வாழணும். ஆக வந்து அவைகள் வந்து ஒரு சிங்கத்துக்கு அந்த மாமிசத்தை சாப்பிடுவது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ அதனால தான் இப்போ நாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நாய் வந்து வேட்டையாடுற உயிரினம் தான். நாம் என்ன பண்ணுறோம், சோறு போட்டு அதை வளர்க்குறோம், அல்லது அவைக்கு வேக வச்சு மாமிசத்தை கொடுக்குறோம். இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு வந்து இந்த வேட்டையாடுகிற உணர்வே போயிடும், ஆர்வமே போயிடும். ஏன்னா வேட்டையாடுறது கஷ்டம். வேட்டையாடி அந்த பச்சை கறியை சாப்பிட்றது வந்து கஷ்டம். நம்ம வேக வச்சு போட்டு அதுக்கு என்ன பண்ணுது, அதை ஈஸியாக்கிட்டோம். உணவு உண்றதே வந்து நமக்கு எப்படி ஈஸியாக போச்சோ அது மாதிரி நாய்களுக்கும் ஈஸியாக்கிட்டோம். பூனைகளை பாருங்கள், வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை வேட்டையாடாது. எலி போனால் கூட அதை வேடிக்கை பார்க்கும். ஏன்னா எலியை வேட்டையாடுறது கஷ்டம். அதோட பச்சை கறி, அதோட மாமிசம், ரத்தம் இதெல்லாம் கடித்து அதை வந்து பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அது ஏன் பண்ணுது? அது உயிர் வாழணுமே, அதுக்காக அது பண்ணுது. ஆனால் அந்த கஷ்டமான அதை ஏன் அப்போ வேட்டையாட மாட்டேங்குது? நம்ம வந்து நாமளே உணவு கொடுத்துட்றோம், சமைச்சு கொடுத்துட்றோம். உணவு என்பது அதுக்கு எளிதாக மாறிவிடுகிறது. அதை சாப்பிட்றதுல வந்து அதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஈஸியாக சாப்பிடுது, சுவையாக இருக்குது, அதனால் ஈஸியாக சாப்பிடுது. அது ரொம்ப அது சாப்பிடாமல் இருக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. சாப்பிட்றது ஒரு கஷ்டமான வேலை. இன்றைக்கி மாடு புல்லை திங்கிற மாதிரி, ஆடு இலைத்தழைகளை திங்கிற மாதிரி, அது ரொம்ப கஷ்டம். இலைத்தழையில் பச்சையாக திங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நாம் ஏன் இன்றைக்கி வந்து பழங்கள் இனிப்பாக தான் இருக்குது, பச்சையாக அந்த பழங்களை ஏன் நம்ம சாப்பிட்றதில்ல? அது வந்து கஷ்டமான விஷயம். பழங்களை மட்டுமே சாப்பிட்றது, அது இனிப்பாக இருந்தால் கூட அந்த பழங்களை மட்டுமே சாப்பிட்றது கஷ்டமான விஷயம். எப்போ நம்ம பழங்கள் மட்டுமே சாப்பிடணும்னா, இங்கே சோறு அப்படி எதுவுமே கிடைக்கல, உனக்கு பழம் மட்டும்தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது, இதை சாப்பிட்றத தவிர உனக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமை வந்தால் அதை நீங்கள் சாப்பிடுவீங்க, அதை மட்டுமே சாப்பிடுவீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு சோறு, பிரியாணி, அப்புறம் பழம், இதில் எதை நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா, சோறு சாப்பிட்றது ஈஸி, பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, நான் அதே சாப்பிட்றேன், எனக்கு பழம் வேண்டான்னு சொல்லிவிடுவீங்க. ஆக வந்து ஆனால் பழத்தை சாப்பிட்டா தான் ஆரோக்கியம். கஷ்டம், ஏன்னா அது கஷ்டமான விஷயம். நம்ம எப்போவுமே கஷ்டமான விஷயத்த செஞ்சால் தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஈஸியான விஷயத்த செஞ்சால் நன்மை கிடைக்காது. ஆக நம்ம உணவு உண்பது வந்து நம்ம கஷ்டமாக இருக்கணும். நமக்கு வந்து அது வந்து அந்த உணவு உண்பது என்பது கஷ்டப்பட்டு சாப்பிடணும். ஐயோ சாப்பிட்டே ஆகணுமே, அப்போ தான் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும், தெம்பு கிடைக்கும், உடம்புல தெம்பு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சாப்பிட்ணும். நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம உடம்புக்கு தெம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ணும். அப்போது அந்த மாதிரியான உணவு எது அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள் பச்சையாக சாப்பிட்ணும். இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கஷ்டம். அப்போ தான் தெரியும் உணவு உண்பது கஷ்டம்ன்ட்டு. எப்போ அந்த உணவு உண்பது என்பது கஷ்டம், பிற உயிர்கள் மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம வந்துடும். பிற உயிரினங்கள் உணவு உண்பதை கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுது. அதனால தான் வந்து தேவையானது மட்டும் தான் சாப்பிடும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடாது. ஏன்னா அது கஷ்டம், அதனால தான் அது தேவையானதை சாப்பிடுது. நாம் இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். என்னெல்லாம் விட்டால் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த சாதம், சாம்பார், பிரியாணி அல்லது ஸ்வீட்டு, இதைத்தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு போட்டி வச்சாங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நாள் முழுதும் சாப்பிட்டே இருப்பேன், நொறுக்கிக்கிட்டே இருப்பேன், என் வாயை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பயந்து தான் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உணவுகள்லேருந்து நான் என்ன பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக எனக்கு நானே உணவு கட்டுப்பாடை விதிச்சுக்கிட்டு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதைத்தான் சாப்பிட்ணும், காய்கறி, பழங்கள் இதைத்தான். அப்போ இதை சாப்பிடும்போது தான் எனக்குள்ளே ஒரு உணவு கட்டுப்பாடே வருது. அளவுக்கு அதிகமாக தின்று தீர்க்கிற எனக்குள்ள அந்த பழக்கம் இருக்குல்ல, பலவீனம் இருக்குல்ல, அது வந்து என்னை விட்டு போகுது. இந்த உணவுகள்லேருந்து நான் என்ன பாதுகாத்துக்கணும்? இந்த என்னை அடிமைப்படுத்துகிற, எனக்கு மிக மிக எளிதாக தோன்றுகிற
அந்த உணவு முறைகளிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் நான் உணவு கட்டுப்பாட்டையே கடைபிடிக்கிறேன். இப்போ இந்த மக்களை பாதுகாக்கணும், உணவிலிருந்து பாதுகாக்கணும். உணவு தான் மக்களை பாதுகாக்கும். இப்போ உணவுலேருந்தே மக்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இந்த சோத்துலேருந்து மக்களை பாதுகாக்கணும், பிரியாணிலேருந்து மக்களை பாதுகாக்கணும், இட்லியிலேருந்து மக்களை பாதுகாக்கணும். இட்லியை பார்த்தா பயப்படுறாங்க, இட்லி அச்சத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா இது அடிமைப்படுத்துது. ஐயோயோ இட்லியை பாரியா, இது இட்லி இவங்கள பயமுறுத்துது. வா வா வந்துட்டியா, நான் இங்கே பாரு தட்டில் இருக்கிறேன் பாரு, எத்தனை இட்லி பார்த்தியா, இதெல்லாம் விட்டுட்டு போறியே, இப்போ கண்டிப்பாக நீ என்ன முழுங்கணும், கண்டிப்பாக நீ இப்போ நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன், இட்லி சொல்லுது நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன், அதனால் சட்னி பாரு, பொட்டுக்கடலை சேர்க்காத சட்னி சூப்பராக இருக்கும், அதனால் இப்போ நீ என்ன 10 இட்லி முழுங்குற, ஓகே 10 இட்லியா 11ஆன்னு பார்ப்போம். அந்த மாதிரி அது என்ன பண்ணுது, நம்மளை கேலி பண்ணுது. பிரியாணி என்ன பண்ணுது, ஏய் வந்துட்டான் பாரு, என்னை பார்த்தாலே அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக 2 பிளேட்டாவது வாங்கி சாப்பிடுவோம். கண்டிப்பாக அவனுக்கு லெக் பீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே உளுந்து அந்த லெக் பீஸ்க்காக உயிரே விட்டுருவான் தெரியுமா அவன். அந்த மாதிரி பிரியாணிலாம் என்ன பண்ணுது, மக்களை பார்த்து சிரிக்குது. பிரியாணியிலேருந்து மக்களை பாதுகாக்கணும், இட்லியிலேருந்து பாதுகாக்கணும், உப்புமாவிலேருந்து பாதுகாக்கணும், தோசையிலேருந்து பாதுகாக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இதை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம். சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு சாப்பிட்றோங்கிறது தெரியாமலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். வெறும் டேஸ்ட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. நோய் தான் வரும், நோயை தரும், ஆரோக்கியத்தை தராது. அது நோயை தரும்னு தெரிஞ்சு கூட நாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம உடம்பு குண்டாகிட்டே இருக்குது. இதை சாப்பிட்டா, இந்த தோசையை சாப்பிட்டா குண்டாகிட்டே இருக்குது, இட்லியை சாப்பிட்டா குண்டாகிட்டே இருக்குது, பிரியாணி சாப்பிட்டா குண்டாகிட்டே இருக்குது. ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்னால் முடியலை, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சாப்பிடாமல் இந்த இட்லியை சாப்பிடாம பிரியாணியை சாப்பிடாமல் இருக்க முடியல என்னால். டீ குடிக்காமல் என்னால் இருக்க முடியல, காஃபி குடிக்காமல் என்னால் இருக்க முடியல. எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு இது சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது. செத்தாலும் பரவாயில்ல, அப்படி செத்துட்டு போகிறேன். இதை சாப்பிட்டா அவனுக்கு நோய் வரும்பா, வந்துட்டு போகுது. இதை சாப்பிட்டா நீ சீக்கிரமாகவே செத்து போயிடுவ, போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம். நமக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதுதான் நம்மளை வாழ வைக்கும். எந்த உணவு நமக்கு கஷ்டமாக இருக்கோ சாப்பிட்றதுக்கு அதுதான் நம்மளை வாழ வைக்கும். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ, கொஞ்சம் கூட கஷ்டமாக இல்லை அப்படின்னு அது நம்மளை சாகடிச்சிடும். அதனால் நமக்கு எது கஷ்டமான உணவு, இப்போ மாட்டுக்கு புல் சாப்பிடுது, அது கஷ்டமான உணவு, கஷ்டப்பட்டு தான் அதை சாப்பிடுது. அதோட டேஸ்ட் அதுக்கு அடிமைப்படுத்துது. அது அடிமைப்படுத்தலை, ஆனால் உயிர் வாழணும். அது அதுக்கு இயற்கை ஆரோக்கியத்தை கொடுக்குது, அதுக்கு நோய்களே வர்றதில்லை. அதனால தான் பிற உயிரினங்களுக்கு நோய் ஏன் வர்றதில்லைன்னா, அவை உண்ணுகிற உணவுகள் அவைகளுக்கு கஷ்டம், அவைகளுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால்தான் அவைகளுக்கு நோய் வருவதில்லை. ஆனால் மனித உயிர்கள் உண்ணுகிற உணவுகள் எளிதானவை, மலிவானவை, அடிமைப்படுத்தக்கூடியவை, சாப்பிடாமல் ஒன்றை விடாது. அந்த அளவுக்கு காந்தத்தை போல வேகமாக ஒட்டி கொள்ளும். அதனால்தான் உணவு என்னைக்கு உனக்கு கஷ்டமாக தெரியுதோ அன்னைக்கு தான் நீ உண்ணா நோன்பெல்லாம் இருப்ப. ஏன்னா அது கஷ்டமாக இருக்குது. நீ எப்போ பழங்கள், காய்கறிகள், கீரைகள், அப்புறம் கிழங்குகள், அப்புறம் கடலைகள், பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் வேப்பங்கொழுந்து, இதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும். புதினா கீரை, அப்புறம் கொத்தமல்லி கீரை, துளசி, அப்புறம் மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரையெல்லாம் ஒரு கைப்பிடி பச்சையாக சாப்பிடணும். கத்திரிக்காவை பச்சையாக சாப்பிடணும். எதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ, தக்காளி பழம் பச்சையாக சாப்பிடணும், கேரட்டு பச்சையாக சாப்பிடணும், பீட்ரூட்டு பச்சையாக சாப்பிடணும், முள்ளங்கி பச்சையாக சாப்பிடணும். இப்படி பச்சையாக சாப்பிடும்போது தான் அந்த விஷயம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ உணவு உண்பது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ ஏன் சாப்பிட்ணும்? சாப்பிட்லன்னா நமக்கு வேறு உணவு கிடையாது, பிரியாணி அல்லது தோசை அப்படி எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த உணவுகளாம் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். ஏன் சாப்பிட்ணும்?
அப்போ தான் நம்ம இதெல்லாம் சாப்பிடுவோம். இதை சாப்பிட்லன்னா நம்ம வந்து செத்து போயிடுவோம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சாப்பிட்ற? வேப்பங்கொழுந்து இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு உப்பு கிடைக்காதுன்னு நான் சொல்லிட்டேன், கேஸு கிடைக்காது, அப்புறம் வந்து மசாலா பொருட்கள் எதுவுமே கிடைக்காது. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. தீப்பெட்டி கிடைக்காது. ஏன்னா சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவை. நெருப்பை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பற்ற வச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இங்கே தீப்பெட்டியும் கிடையாது, லைட்ரு கிடையாது. நீங்களாக சிக்கி முக்கி கல் அல்லது வந்து மரக்கட்டையை ஒன்று உரசி, கல்லை ஒன்று உரசி பஞ்சில் பற்ற வச்சு அந்த தீயை பற்ற வச்சு தான் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கணும். அது மிகப்பெரிய போராட்டம். அதனால் சமைச்சு சாப்பிட்றதே விட்ருவாங்க. அட போய் பச்சையாகவே நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு போய் சாப்பிட்ருவாங்க. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு உப்பு கிடைக்காது, சமைச்சு சாப்பிட முடியாது. வேறு வழியே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பச்சையாக சாப்பிடும்போது அந்த உணவு முறை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சமைக்க முடியாது. உங்களுக்கு தீப்பெட்டி கிடையாது, நெருப்பு, உப்பு கிடையாது. சமைத்த உணவுகளுக்கு சுவையை சேர்ப்பதற்கு உப்பு கிடையாது. அப்படிங்கும்போது பச்சையாக சாப்பிடும்போது அந்த உணவு முறை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேரட்டை பச்சையாக சாப்பிட்டா கூட அது கஷ்டமாக தான் இருக்கும். கேரட்டு, தக்காளி, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, முருங்கை இலை, கத்திரிக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும். வெள்ளரிக்காயெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும். சுரைக்காவை பச்சையாக சாப்பிட்ணும். பூசணிக்காவை பச்சையாக சாப்பிட்ணும். தடியங்காய் அதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும். வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட்ணும். அப்படி தான் சாப்பிட போகிறோம் நாம். அப்புறம் கீரைகள், அருகம்புல்லை பச்சையாக சாப்பிட்ணும். இலை கொழுந்து, இந்த கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்ணும். அப்புறம் வேப்ப இலையை பச்சையாக சாப்பிட்ணும். அப்போ தான் தெரியும் உணவு முறை ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். ஆனால் நம்ம சாப்பிடுவோம். ஆனாலும் ஒரு ஆடு மாட்டுக்கு இருக்கிற கஷ்டம் கூட நமக்கு இருக்காது தான். ஏன்னா வந்து பழங்கள்லாம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், காய்கறிகளில் கூட கொஞ்சம் சுவை இருக்குது. ஆனால் ஒரு ஆடு மாடு இலைதழைகளை சாப்பிடுது, மாடு வந்து புல்லை சாப்பிடுது. அவைகளை விட நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அந்த கஷ்டத்தையே ஆடு மாடு அனுபவிக்குது. அதனால தான் அது ஆரோக்கியமாக இருக்குது. கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுனால தான் அது ஆரோக்கியமாக இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்றதுக்கு எது காரணம் அப்படின்னா, அந்த கஷ்டமான சாப்பாடு இருக்குல்ல, பச்சையாக சாப்பிட்றோம்ல, என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கணும். இதை சாப்பிட்றத தவிர நமக்கு வேறு வழி இல்லையா, நான் என்ன விரும்பியா சாப்பிட்றேன், வேறு வழி இல்லை. மாடு புல்லை திங்குது, எப்படி நீ புல்லை திங்கிற, அதில் ஒரு டேஸ்ட்டே இல்லை, வேறு வழியே இல்லை, அதான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு மாடும் கேட்டால் நீங்கள் போய் கேளுங்க, அது சொல்லும். எப்படிப்பா நீ இந்த புல்லை நாள் முழுதும் சாப்பிட்டுட்ருக்க, எப்படி கஷ்டமாக இல்லையா, எங்களால் ஒரு கைப்பிடி கூட சாப்பிட முடியாது, எப்படி நீ இதை சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் அந்த ஆடு என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த மாடு என்ன சொல்லுன்னா, எனக்கு வேறு வழி இல்லையா, இதை தான் சாப்பிட்டாகணும். இங்கே என்ன வேறு என்ன இருக்குது, இங்கே என்ன சமைச்சா வச்சுருக்காங்க, சமைச்சு உப்பு போட்டு சமைச்சு டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க, நான் அதை சாப்பிடாமல் இதை சாப்பிட்றதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் இதை சாப்பிட்றேன். அதே மாதிரி நாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து செயலிழக்கும் போது நமக்கு தீப்பெட்டி கிடைக்காது, உப்பு கிடைக்காது, வேறு வழியே இல்லாமல் பச்சையாக தான் சாப்பிட்டாகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, இதை சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை பட்னி கிடக்கலாம், ஒரு வேளை தான் கிடக்க முடியும், ஒரு நாள் கிடக்கலாம், அப்புறம் எப்போதும் கிடக்க முடியும். உயிர் வாழணுமே, உடம்புக்கு தெம்பு வேணுமே, அதனால் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் கிடப்போம். நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் ஒரு நாள் முழுவதும் பட்டினி கிடக்கிற அந்த வழக்கத்தை வாரம் ஒரு முறை கடைபிடிப்பாங்க, அல்லது மாதம் ஒரு முறை. அதுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ஏன் அந்த உண்ணாவிரத்தை அவங்க கடைபிடிப்பாங்க, எப்படி கடைபிடிப்பாங்க, அது எப்படி கடைபிடிப்பாங்க, உண்ணாவிரத்தெல்லாம் கடைபிடிப்பாங்களா? ஏன்னா அவங்க உணவு முறை கஷ்டம். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உண்ணா நோன்பை ஈஸியாக கடைபிடிப்பீங்க. இப்போ கூட நீங்கள் உண்ணா நோன்பு கடைபிடிக்கணுன்னா அதுக்கு ஒரு நடைமுறை நான் சொல்கிறேன். இங்கே சோறு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா உண்ணா நோன்பு கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு தான் அதை கடைபிடிக்கணும். இயல்பாகவே ஒரு ஆசைப்பட்டு நீங்கள் உண்ணா நோன்பு கடைபிடிக்கணுன்னா உங்கள் உணவு முறையை நீங்கள் பெரும்பாலும் பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள் பச்சையாக சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இதை சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். உண்ணாவிரதமே மேல் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்றதுக்கு அதுலேயும் டேஸ்ட் இருக்குது, இருந்தாலும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்கலை. உப்பு போட்டு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பழகி போன நமக்கு
இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட கொடுக்கும்போது அட போய் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் முழுதும் நான் பட்னியாக கிடப்பேன், அது இதை விட ஈஸி அப்படின்னு நினைக்க தோணும். இப்படி தான் உண்ணா நோன்பு என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிடும், ஒரு நடைமுறையாக மாறிவிடும், வாழ்வியல் நடைமுறையாக மாறிவிடும் உண்ணா நோன்பு என்பது. இப்படி தான் உண்ணா நோன்பை கடைபிடிப்பாங்க, இப்படி தான் கடைபிடிக்க முடியும். இன்றைக்கி நாம் ஏன் பெரும்பாலான மக்கள் உண்ணா நோன்பையே கடைபிடிக்கிறது இல்லை? அரிதாக அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி லட்சத்தில் ஒருத்தர் கிடையாது, லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் உண்ணா நோன்பு கடைபிடிப்பவர் அல்லது 10,000-ல் ஒருவர் தான் உண்ணா நோன்பு கடைபிடிக்கிறாங்க, அல்லது 1000-ல் ஒருவர்னு வச்சுக்கலாம். இப்போ உண்ணா நோன்பு கடைபிடிக்கிறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏன் உண்ணா நோன்பு கடைபிடிக்க முடியல? பெரும்பாலான மக்கள் உண்ணா நோன்பு கடைபிடிப்பதில்லை. உண்ணா நோன்பு என்றாலே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க அவங்க சாப்பிட்றது அவ்வளோ ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களால உண்ணா நோன்பு கடைபிடிக்க முடியாது. அவங்க ஒன்றும் பச்சை காய்கறிகளை சாப்பிடல அதிகமாக. அப்படி சாப்பிட்டாங்கன்னா அதை தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிட தவிர வழியே இல்லை. அப்படிங்கும்போது தான் இந்த பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் தினம் சாப்பிட்றதுக்கு போல் வாரத்தில் ஒரு நாள் நான் பட்டினியாக கிடப்பேன்யா, ரொம்ப ஆசைப்பட்டு கிடப்பாங்க. ஐயா இன்றைக்கி சாப்பிட வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள் திட்டமிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பட்டினி கிடப்பாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ திட்டமிட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா அன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் குடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பட்டினி நடைமுறைகள்லாம் இருக்குது, உண்ணா நோன்பு நடைமுறைகள். ரொம்ப ஆசைப்பட்டு அதை வரவேற்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரவேற்கிற மாதிரி, விடுமுறை தினத்தை வரவேற்கிற மாதிரி அந்த உண்ணா நோன்பு என்னைக்கு இருக்கணுமோ அது அப்பாடா இன்றைக்கி நம்ம எதுவும் சாப்பிட வேண்டாம், ஜாலி இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். பச்சையாக சாப்பிட்ணும், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், வேப்பங்குழுந்து, வயிறை நிரப்பணும். ஏன்னா அங்கே உணவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்காது. ஏன்னா அங்கே நெல்லெல்லாம் அங்கே விளைய வச்சு தானியங்கள் தான் இன்றைக்கி நெல் அரிசி இருக்கிறனால தான் அதை நிறைய நாள் நம்ம சேர்த்து வைக்க முடியும். அந்த அரிசியில் ஒரு டம்ளரை போட்டு உடனே ஒரு சோறாக்கி பொங்கி ஒரு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட முடியும். ஆனால் அங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே அரிசியெல்லாம் அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. சும்மா ஒரு நொறுக்கு தீனிக்காக பயன்படுத்திப்பாங்க. அரிசி சும்மா எப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் வாயில் ஒரு கொஞ்சமாக அதை ஏன்னா அந்த அரிசியை அந்த நெல்லை வேக வைக்கணும், அல்லது பச்சை நெல்லை குத்தி அதில் புடச்சி அந்த அரிசியை சேகரித்து வைக்கணும். இதெல்லாம் கையாலே உரலில் போட்டு ஒவ்வொருத்தரும் குத்தி அதை புடச்சி அதிலேருந்து அரிசியை சேகரித்து ஒரு சுரைக்காய் குடுவையில் போட்டு வச்சுப்பாங்க, அல்லது ஒரு மண் பானையில் போட்டு வச்சுப்பாங்க. எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போ ஒரு கைப்பிடி அள்ளி வாயில் போட்டு பச்சையாக சாப்பிடுவாங்க. அரிசியோட பயன்பாடு அங்கே அப்படி தான். ஆக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுடைய உணவு முறை கஷ்டமாக இருக்கும். பச்சையாக சாப்பிடுவாங்க. கீரைகள், இலைதழைகள், கொழுந்து, கொய்யா கொழுந்து. ஏன்னா வயிற்றை நிரப்பியாகணும். ஏன்னா அங்கே உணவு உற்பத்தி அங்கே அதிகமாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் ஏன்னா அங்கே தானியங்களை உற்பத்தி செய்ய முடியாது. உற்பத்தி செய்ய முடித்தாலும் அதை நீங்கள் ஒரு நெல்லை அரிசியாக்க முடியாது. ஒரு கோதுமையை அதன் மேல் தோல்லேருந்து பிரிக்கணும். அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கோதுமையை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, நெல்லை பற்றி சொல்கிறேன். நெல்லை பற்றி நமக்கு தான் தெரியுமே. நெல்லை விளைய வச்சு அறுவடை பண்ணி அதை உலக்கையில் போட்டு குத்தி காய வச்சு புடச்சி அரிசியாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஆனால் மாற்றி வச்சுருப்பாங்க. அப்பப்போ கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அரிசியை நெல்லை போட்டு குத்தி புடச்சி அரிசியை தனியாக எடுத்து சேகரித்து வச்சுருவாங்க. எப்போவாது நொறுக்கு தீனி தேவை, வாயை அசை போடணும், அப்போது ஒரு கைப்பிடி அரிசியை வாயில் அள்ளி போட்டு அசை போடுவாங்க. அவ்வளோதான். அரிசியவே வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் உப்பு தேவைப்படும். உப்பும் கிடைக்காது அங்கே. அப்போது வயிற்றை நிரப்பி ஆகணும். பழங்கள், காய்கறிகள் என்றைக்கும் போல் கிடச்சிக்கிட்டே இருக்காது. பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் டெய்லி உணவு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது உணவு அதிகமாக கிடைக்குமோ அதை சேகரித்து வச்சுக்கணும். அப்போது வயிற்றை நிரப்புறதுக்காக அவங்க எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட ட்ரை சாப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாம்பழம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாங்கொட்டை என்ன பண்ணுவாங்க, தூரப்பட மாட்டாங்க.
அந்த மாங்கொட்டையை உடச்சி அதுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும், அதை கூட அவங்க சேகரித்து வச்சுப்பாங்க, என்றைக்காவது சாப்பிட்றதுக்கு உதவும் அப்படின்ட்டு. நொறுக்கு தீனி மாதிரி காய வச்சு சாப்பிடுவாங்க, பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. அது கசப்பாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அதை சாப்பிட்றது. ஆனால் அதை சாப்பிட்லாம், அதன் மூலம் கொஞ்சம் வயிறு நிறையும். அது அதில் ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்கும் கண்டிப்பாக. அது பச்சையாக வேறு சாப்பிட்றாங்க, அதில் ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்கும். அது அவங்க உடம்புல உள்ள நோயை கூட குணப்படுத்தும். ஆனால் நோயை குணப்படுத்தும், ஆரோக்கியமாக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வேறு வழி இல்லை, வயிற்றை நிரப்பி ஆகணும். இப்போதைக்கு இது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, இந்த மாதிரி வீணாக எதையும் போட மாட்டாங்க. வாழை இலையை சாப்பிடுவாங்க. இந்த கொழுந்து இலை இருக்குல்ல, குருத்து இலை, நம்ம இன்றைக்கி சாப்பாட்டுக்காக அறுத்துட்டு வருவோமே, சுருண்டிருக்கும், அந்த இலையை அறுத்து மேலே இருக்கிற அந்த கொழுந்து அந்த பகுதியை கடித்து சாப்பிடுவாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கொய்யா இலையை சாப்பிடுவாங்க, கொழுந்து இலையை சாப்பிடுவாங்க. இப்படி இலைத்தலைகளில் எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே உணவு பற்றாக்குறையை போக்கி ஆகணும். உணவு அங்கே ஒன்றும் தாராளமாக கிடைக்காது. நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு உணவு கிடைக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி. சில நாள் அதிகமாக உணவு கிடைக்கும், விளைச்சல் அதிகமாக இருக்கும், மாம்பழங்கள் அதிகமாக கிடைக்கும், கொய்யாப்பழம் அதிகமாக கிடைக்கும். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்காது. இன்னொரு நாள் அப்போ என்ன பண்ணுறது, உணவுக்காக என்ன பண்ணுறது? அப்போது இந்த மாதிரி அப்போ தான் தெரியும், இந்த மாங்கொட்டையெல்லாம் போடக்கூடாது, அதுக்குள்ளேயும் ஒரு உணவு இருக்குது, அதை உடச்சி அதை பிரித்து அந்த உணவை சாப்பிடுவாங்க. பலாக்கொட்டை அதை தூர போட மாட்டாங்க, அதை சுட்டு சாப்பிடுவாங்க அல்லது அவிச்சு சாப்பிடுவாங்க. பலாக்கொட்டையை அதில் பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. அவிச்சு சாப்பிட்டா நிறைய சாப்பிட்லாம், பச்சையாக சாப்பிட்டா ஒரு காய். இந்த மாதிரி எதெல்லாம் இப்போ ஒரு வாழையை வெட்டுறாங்களோ அதோட வாழைத்தண்டு அதை பச்சையாக சவிச்சு சாப்பிடுவாங்க. அது நம்ம என்ன பண்ணுவோம், வாழைத்தண்டை பொரியல் பண்ணி சாப்பிடுவோம், அப்படிதானே? வேக வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடுவோம், அதில் சத்து கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சமைக்க முடியாது அவங்களால, தீப்பெட்டி அவங்களுக்கு கிடைக்காது சரியாக, அதனால் வாழைத்தண்டை பச்சையாக கடித்து சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டு அது உள்ளே இருக்கிற குருத்து, அப்போ அவங்களுக்கு பச்சையாக அதோட சாறு உள்ளே போகும். அதனால் என்ன, சிறுநீரகம் நல்லாயிருக்கும். சிறுநீரகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வேறு வழி இல்லை, உணவு அது ஒரு உணவு, அதன் மூலம் கொஞ்சம் வயிறு நிறையும், அதுக்காக அதை எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஆக இப்படி வேறு வழி இல்லாதன் காரணமாக அவங்க ஒரு கஷ்டமான உணவு முறையை பின்பற்றுவாங்க. அந்த உணவு முறையே அவர்களது உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கும். அந்த கஷ்டமான உணவு முறையே அவர்கள் உண்ணா நோன்பு இருப்பதற்கும் ஆர்வமாக இருப்பார்கள். இதை சாப்பிட்றதுக்கு போல் வாரத்தில் ஒரு நாள் பட்னி கிடக்கலாமையா, சும்மா தண்ணி கூட குடிக்காமல் இருப்பேன். இந்த கஷ்டமான உணவை சாப்பிட்றதுக்கு நான் வாரத்தில் ஒரு நாள் பட்னி கிடக்கிற சந்தோஷமாக இருப்பேன். எப்படா அந்த பட்னி கிடக்கிற நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பாங்க. இன்றைக்கி எதையும் சாப்பிட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற உணவை பார்த்து சாப்பிடுவாங்க, வீணாக்க மாட்டாங்க. இன்றைக்கி சொல்லுவோம்ல, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அப்போ நமக்கு ஏன் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க? இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? எவ்வளோ சாப்பாடு இருக்குது, வீட்டில் மூட்டையாக அரிசி இருக்குது, இன்னும் சாப்பாட்டுக்கு பஞ்சங்கிற மாதிரி சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவங்க சொல்கிறத புரிஞ்சிக்கவும் முடியல தான் உண்மையிலே. ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணால் என்ன, அங்கே தான் நிறைய சாப்பாடு இருக்கு, அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட அது புரியாது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க சாப்பாட்டை உணவை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எதெல்லாம் சாப்பிட முடியும்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதை ஏன் வேஸ்ட் பண்ணுற, இதே சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பழங்களோட தோல், வாழைப்பழ தோலை போட மாட்டாங்க. அந்த வாழைப்பழத்தை சாப்பிடும்போது கழுவிப்பாங்க, ஆனால் கழுவிடுவாங்க, நல்லா லைட்டாக கழுவிட்டு வாழைப்பழத்தை சாப்பிடும்போது அந்த தோலையும் கடித்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே உணவு பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ தான் வளமாக இருந்தாலும் நீங்கள் அன்னன்னைக்கு விளையிற காய்கறிகள், பழங்கள் தான் உங்களுக்கு தேவையான உணவு. அப்படிங்கும்போது உங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு மரங்கள் இருக்கலாம், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் காய்க்கும். அதுக்கு ஒரு காலம் உண்டு, அந்த காலத்தில் தான் அதை அறுவடை பண்ண முடியும்.
அப்போ மற்ற நாள்களில் அறுவடை பண்ணும்போது நிறைய கிடைக்கும், மற்ற நாள்களில் ஒன்றும் கிடைக்காது. அப்போ எல்லா நாளும் நாம் சாப்பிட்டாகணும். அப்போ அந்த சாப்பாடை காய்கறியை நம்பியோ காய்கறியவே நம்பிட்டு நம்ம இருக்க முடியாது, பழங்களை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ எந்தெந்த வழியிலலாம் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ வாழைப்பழமாக அந்த தோலை தூக்கி போட மாட்டாங்க, அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு மாதுளை மாதுளையில் அந்த முத்துக்களை தவிர்த்து வேறு என்னத்தெல்லாம் சாப்பிட முடியும், வெள்ளையாக இருக்குல்ல உள்ள, அது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், அதையும் சாப்பிடுவாங்க. தோலை சாப்பிட முடியாது, உள்ளே இருக்கிற வெண்மையான பகுதி, அந்த முத்துக்கள் போக வெண்மையான பகுதி, அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் வேறு என்ன, ஒரு பழத்தை எந்த பழமும் எடுத்துக்கிட்டாலும் எதெல்லாம் தோலை சாப்பிட முடியுமோ சாப்பிட்ருவாங்க, தூரெல்லாம் போட மாட்டாங்க. இலையத்தில் இருக்குது, கொழுந்தாக இருக்குது, கொய்யா கொழுந்து, அதை பறித்து சாப்பிடுவாங்க. புதினா கீரைகளெல்லாம் வளர்ப்பாங்க, ஏன்னா அதையும் ஒரு நல்ல ஒரு கைப்பிடி பறித்து, கொத்தமல்லி இலை அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க, போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சுவையான சிறந்த ஈஸியான உணவு, ஈஸியாக சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு புதினா இலையும் நீங்கள் கொத்தமல்லி இலையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பச்சையாக ஈஸியாக சாப்பிட்லாம், அது கஷ்டமாக இருக்காது. ஒரு வேப்பங்குழந்தை சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். பாகற்காயும் சாப்பிடுவாங்க, பச்சையாக சாப்பிடுவாங்க. அப்போது அவங்களுக்கு சர்க்கரை நோய்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனால் சர்க்கரையை குணப்படுத்தும்னு நினச்சிட்டுலாம் அதை சாப்பிட மாட்டாங்க, வேறு வழி இல்லை, அதனால் பாகற்காயை சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு சர்க்கரை நோய் என்கிற அந்த அப்படி ஒரு நோய் இருந்துதானே அவங்களுக்கு தெரியாது. 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நோய்கள்னால் என்னென்னே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க நோய்களை மறந்துடுவாங்க, அவங்களுக்கு நோய்களை பற்றின பயமே இருக்காது. அவங்க ஆரோக்கியத்தில் பயணித்து கொண்டிருப்பார்கள். காரணம் அவருடைய உணவு முறை, கஷ்டமான உணவு முறை, கடினமான உணவு முறை தான் காரணம். வேறு வழி இல்லாமல் அவங்க கடைபிடிக்கிற அந்த கடினமான உணவு முறை தான் காரணம். எப்படி மாடு வேறு வழி இல்லாமல் புல்லை திங்குதில்ல, அது ஒரு கடினமான உணவு முறை மாட்டிற்கு. ஆனால் அது வேறு வழி இல்லாமல் வேகமாக சாப்பிடுது, வேறு வழி இல்லாத போது தான் அதை ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி நாமளும் இந்த பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் ஆர்வமாக சாப்பிடணும். பாகற்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் ஆர்வமாக சாப்பிட்ற ஒரு காலம் வரும், பச்சையாக ஆர்வமாக சாப்பிடுவோம். அதுக்கு காரணம் வேறு வழி இல்லை, வேறு உணவுகளை இப்போ சுகரில் உள்ள சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா பச்சை பாகற்காயை ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு எந்த உணவையும் சாப்பிட்டா சுகர் ஏறிடும், மயக்கம் வரும், தலை சுற்றும். அதனால் அவங்க வேறு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சரி வராது, உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு மோசமாயிடும். வேறு வழியே இல்லாமல் தான் என்ன பண்ணுவாங்க, பாகற்காய் ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்க. வேறு வழி இல்லை, எப்படி சாப்பிட்றேன்னா வேறு வழி இல்லை, எனக்கு வேறு எதையும் சாப்பிட முடியாது. ஆனால் இருக்குது, எல்லாம் இங்கே இருக்குது, இருந்தாலும் அவங்களால சாப்பிட்டா அவங்க உடம்புல சுகர் அதிகமாகிடும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வேறு உணவுகளும் இல்லை, எங்கேயாவது இருக்குது, இருந்தும் நோயாளிகள் என்ன பண்ணுறாங்க, உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு வேறு எந்த உணவும் கிடைக்காது, வேறு வழியே இல்லாமல் நீங்கள் அதை சாப்பிட்டாகணும். அதனால சாப்பிடுவீங்க, அதனால தான் நீங்கள் பட்டினி கூட கிடப்பீங்க, வேறு வழியே இல்லாமல் பட்டினி கூட கிடக்கலாம். ஒரு நாள் நான் பட்டினி கிடக்க போகிறேன், இதை சாப்பிட்றதுக்கு அதை பட்டினி கூட கிடக்கலாம். பட்டினியாக கிடக்கிறதும் நல்லது, பட்டினியாக கிடக்கிறதுல போட்டி போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த கஷ்டமான உணவு முறை மீது உள்ள அது அடிமைப்படுத்தவே செய்யாது. நீங்கள் பழம் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் சோறு பிரியாணிலாம் சாப்பிடும்போது அது உங்களை அடிமைப்படுத்தும், அதனால் உங்களால் பட்டினி கிடக்க முடியாது, அந்த மன உறுதி உங்களுக்கு ஏற்படாது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வேறு வழி இல்லாமல் நாம் சாப்பிட்ற அந்த பச்சை காய்கறிகள், பழங்கள், இலைதழைகள், கீரைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது இது நம்மளை அடிமைப்படுத்துது. அதனால் நம்மளால் நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா அது ஈஸியாக அதை பண்ண முடியும். நாளை முழுதும் சாப்பிடாமல் இருக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்முடைய உணவு முறையே அங்கே கஷ்டமாக இருக்குது. அதை செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸி. ஒரு நாள் 2 நாள் அந்த எண்ணிக்கை அதிகமாகும், நான் 3 நாள் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அந்த மாதிரி கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. 10 நாள் கூட உண்ணாவிரதம் இருக்க முடியும் அவங்களால, ஏன்னா அவங்க உணவே கஷ்டமானது, அதை சாப்பிட்றதுக்கு போல 10 நாள் கூட உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மன உறுதி கிடச்சிரும், அந்த தயாரான அந்த மனநிலை கிடச்சிரும். ஆக
எது கஷ்டமாக இருக்கோ, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த நடைமுறையாக இருந்தாலும் சரி, நமக்கு அது கஷ்டமாக இருந்தால் தான் அது நமக்கு பலனை தரும். உணவு முறை வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கணும். நாம் சாப்பிடுகிற உணவுகள் வந்து நமக்கு அதை சாப்பிடுவது என்பது ஒரு கஷ்டமாக இருக்கணும். மன அழுத்தத்தை கொடுக்கணும். அப்போ தான் அது நமக்கு நன்மையை தரும். இன்றைக்கி நம்ம இட்லி சாப்பிட்றோம், பூரி சாப்பிட்றோம், இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. நான்லாம் 10 பூரி சாப்பிடுவேன். எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் நமக்கு நன்மையை தரும். பூரி சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான அத்தனை வைட்டமினும் கிடச்சிரும். இட்லி சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான அத்தனை வைட்டமின் அதில் இருக்குது. செமையாக உடம்புல நோயே வராது. பூரி பொங்கல் சாப்பிட்டா உடம்புல நோயே வராதுப்பா. உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்திலாம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ ஜாலி இல்லை, ஈஸியாக இருக்குது. படுகு அடித்து நகர்த்தலாம். சும்மா நிறைய சாப்பிட்லாம். 10 பூரி எங்கே போனாலும் பூரியை சாப்பிட்டுக்கிட்டே இப்போ நடந்து போயிட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நோய். அதனால தான் அதிகமாக சாப்பிட்டா ஏன் அது வந்து அது வந்து நாகரீகமாக கிடையாது. இப்போ வந்து அதிகமாக சாப்பிட்றவங்கள குறைவாக சாப்பிட்றவங்கள நம்ம வியந்து பார்ப்போம். குறைவாக சாப்பிட்றவங்கள 2 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டார். எப்படிப்பா இவர் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேங்கிறாரு? இட்லி டேஸ்ட்டாக இருக்குது, 2 இட்லி தான் சாப்பிட்றாரு. 2 இட்லி ஒரு வடை, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்றாரு. அதனால தான் இப்படி இருக்கிறார் போலுங்க, ஸ்லிம்மாக இருக்கிறாரு. அதான் ரகசியம் அப்படின்னு வியந்து பார்ப்பாங்க. கம்மியாக சாப்பிட்டா வியந்து பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது. இந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது. இதை வந்து அதிகமாக சாப்பிட்டா அசிங்கமாக பார்ப்பாங்க. என்ன அது இப்படி சாப்பிட்றான், குறைவாக சாப்பிட்றது தான் நாகரிகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் முடியல, நிறைய பேரால் அது முடியலை. குறைவாக சாப்பிட முடியல, அதிகமாக தான் வேறு வழியே இல்லாமல் தான் அதை முடிச்சுக்கிறாங்க. வயிற்றுக்குள்ளே இனிமேல் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க முடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து சோறு பூரியெல்லாம் நிறைய சாப்பிட்டா அசிங்கமாக பார்ப்பாங்க. காரணம் வியந்து பார்க்க மாட்டாங்க. கம்மியாக சாப்பிட்டா தான் வியந்து பார்ப்பாங்க. இதை சாப்பிடவே இல்லைன்னா இன்னும் வியந்து பார்ப்பாங்க. நான் இந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்க, நான் பழங்களை தான் சாப்பிடுவேன். இப்போ நான் வந்து நிறையாட்ட கேட்டால் சொல்லுவேன், இல்லை நான் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, சோறு இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், நான்வெஜ்ஜும் சாப்பிட்றதில்ல அப்படி சொல்லும்போது மற்றவங்களுக்கு வியப்பாக இருக்குது. இல்லை நான் வந்து டெய்லி பூரி சாப்பிடுவேன், நிறைய பொங்கல் சாப்பிடுவேன், பிரியாணி சும்மா விடவே மாட்டேன், 2 பிரியாணியாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் யாரும் வியந்து பார்க்க மாட்டாங்க. அதே இது நான் அந்த பிரியாணி, சோறு, பொங்கல், பூரி, இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கடலைகள், நீரில் ஊற வைத்த வேர்க்கடலை, எப்படிப்பா இதை சாப்பிட்ற வியந்து பார்ப்பாங்க. ஏன்னா இது கஷ்டமான விஷயத்த பண்ணால் தான் வியந்து பார்ப்பாங்க. கம்மியாக இப்போ தோசை, இட்லி, பூரி, பொங்கல்லாம் கம்மியாக சாப்பிட்றதும் வியந்து பார்ப்பாங்க. கம்மியாக சாப்பிட்றது, சாப்பிடாமல் இருக்கிறது, அதை விட வியந்து பார்ப்பாங்க. கம்மியாக சாப்பிட்டா வியந்து பார்ப்பாங்க, சாப்பிடாமல் இருந்தால் அதை விட வியந்து பார்ப்பாங்க. அப்போ அதுதான் எனக்கெல்லாம் ஊக்கம். எதுனா எனக்கு எது ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா, மற்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க வியந்து பார்ப்பாங்க. எப்படி இவன் வந்து சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறான். இப்போ வீட்டில் எல்லோரும் வந்து நல்லா பிரியாணி எல்லாம் அசைவம்லாம் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து அசைவம் சாப்பிட்றதில்ல அப்படி சொல்லும்போது மற்றவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரும், கண்டிப்பாக ஒரு வியப்பு வரும். அதைத்தான் நான் விரும்புவேன். அதுதான் எனக்கு ஊக்கம். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு எனக்கு அதுதான் ஊக்கமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அதற்காக நான் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டேன். பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதை நான் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பேன். அதுதான் எனக்கு ஊக்கம். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே ஒருத்தர் நிறையா சாப்பிட்டா வியந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது கஷ்டம். இங்கே வந்து ஒருத்தர் நிறையா சாப்பிட்டா சாப்பாட்டு பண்டாரம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஒருத்தி இப்படி சாப்பிடுதா, அவள் வயிறு என்ன வயிறா இல்லை வண்ணாங்கால்வாயா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, முடிக்கவே மாட்டேங்கிறா, எப்போ தான் அவன் முடிப்பாளோ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, சரியான சாப்பாட்டு பைத்தியம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதே இது திட்டுவாங்க. இப்போ வந்து அதிகமாக சாப்பிட்டா திட்டுவாங்க.
ஆனால் அதே இது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை மனித வாழ்க்கையில் ஒருத்தர் அதிகமாக சாப்பிட்டா பாராட்டுவாங்க. ஏன்னா அது கஷ்டமான உணவு முறை. அது நல்லது. நிறைய உணவு சாப்பிட்டா அவனுக்கு நல்லது நடக்க போகுது. இப்போ இந்த சோறு பூரி பொங்கல் பிரியாணிலாம் நிறைய சாப்பிட்டா நோயாக தான் மாறும். நிறைய பேருக்கு மலச்சிக்கல். நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அது வெளியே வர மாட்டேங்குது. வெளியே அப்போ ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மலச்சிக்கல்லாம் இருக்காது. அவங்களுக்கு நோயே இருக்காது. அவங்க சாப்பிட்றது பெரும்பாலும் பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இலைதழைகள், மூலிகைகள். எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. மூலிகைகள் உடம்பு சூப்பராக வேலை பார்க்கும். மலச்சிக்கல்ங்கிறதே அவங்களுக்கு வராது, நோயே வராது. அப்போது அங்கே வந்து ஒருத்தர் நிறைய சாப்பிட்டாருன்னா அவரை வியந்து பார்ப்பாங்க. எப்படி ஏன் நிறைய சாப்பிட்றான், எப்படிப்பா உன்னால் முடியுது, நிறைய சாப்பிட்ற, நல்லது உண்மையிலே, நானும் முயற்சி பண்ணுறேன். பாரியா பழம் சாப்பிட்றான், காய் சாப்பிட்றான், கீரைகளை சாப்பிட்றான், துளசி இலை சாப்பிட்றான் ஒரு கைப்பிடி, அப்புறம் பார்த்தா புதினா இலை, கொத்தமல்லி இலை, என்னென்னவோ சாப்பிட்றான்யா. வாழை இலையை சாப்பிட்றான், பச்சையா கொய்யா இலையை சாப்பிட்றான், உண்மையிலே வேப்பங்குழுந்தை சாப்பிட்றான், நிறைய சாப்பிட்டே இருக்கிறான். உண்மையிலே அவனை மாதிரி சாப்பிட கற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னுதாரணமாக காட்டுவாங்க எங்கே இயற்கையோடு இணைந்த மனிதன். ஏன்னா சாப்பிட்றது வந்து அவ்வளோ கஷ்டம் அங்கே, இங்கே இல்லை. இங்கே உள்ள உணவு இது சாப்பிட்றது ஈஸி. அதனால் சாப்பிடாமல் இருக்கிறது தான் வியந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அங்கே உள்ள வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு வந்து ரொம்ப அணுவாக தெரியும். அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிறத நான் வந்து முழுவதுமாக யோசித்து கிட்டத்தட்ட ஆராய்ச்சி முடிய போகிற தருணம். அந்த தருணத்தில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன். காலம் கடந்த முதியோர் கல்வி கற்கிற மாதிரி இது. காலம் போன காலத்தில் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன். சரி, இது ஒரு கடமை, இதை செஞ்சாகணும். இப்போவாது நான் இதை செய்கிறேனே, நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படாமல் இப்போவாது இதை செய்கிறேனே அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்குது. அதனால் என்றைக்குமே நான் வந்து நாம் இதை செய்யாமல் விட்டுட்டோம், இனிமேல் போய் இதை செஞ்சு என்ன பண்ண போகிறோம், வயசாகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு எந்த விஷயத்தையும் ஒரு இளமையில் செய்கிறது, இளமையோடு செய்கிறது வந்து நல்லது. அதில் ஒரு வேகம் இருக்கும். ஒரு காலம் கிடக்க 40 வயசாகுது 50 வயசாகுது அப்படிங்கும்போது அந்த நம்முடைய வேகம் குறையும். ஆனால் 50 வயசு ஆகிடுச்சின்னு நம்பிக்கையெல்லாம் போயிடக்கூடாது. நம்முடைய கடமை இதுவரை நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். லட்சியம் எதுவும் இல்லாமலே நம்ம வாழ்ந்துட்டோமே, வயசு 50 ஆச்சு, இனிமேல் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐயோ சரி நம்ம செஞ்சால் இதைத்தான் செஞ்சுருக்கணும், இதைத்தான் நம்ம ஒரு லட்சியமாக எடுத்து செஞ்சுருக்கணும், ஏன்னா இதுதான் நம்முடைய உணர்வுபூர்வமாக நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அதை இது 50 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் போய் நம்ம லட்சியம்னு சொல்லிட்டு போனால் அது என்ன இது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த வயசில் கூட நீங்கள் வந்து உங்கள் கடமையை செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் உணரணும், நாம் இதைத்தான் செய்யணும், நம்முடைய கடமை இதுதான். லட்சியங்கிறது சின்ன வயசுலேருந்தே வரணும். நீங்கள் பிறந்ததுலேருந்தே உங்கள் லட்சியம் ஆரம்பிச்சிடணும். ஆனால் நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை. நாம் வந்து ஏனோதானோன்னு வாழ்ந்துட்டோம். சரி இப்போவாது தெரியுது. எந்த வயசுலேயே கூட நீங்கள் 60 வயசில் கூட நீங்கள் உணரலாம். உணர்ந்து அந்த லைனுக்கு வந்துடணும், அந்த லட்சிய பயணத்துக்கு வந்துடணும். அந்த லட்சிய பயணம் இருக்குல்ல, அந்த பயணிப்பதற்கான அந்த பாதைக்கு வந்துடணும். அதில் வரலன்னா வேற எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த வயசுலேயும் கூட மனம் திருந்தி ஒரு லட்சியத்தில் நம்ம வந்து காலடி எடுத்து வச்சிட்டோன்னா, நாம் கடந்த வாழ்க்கையில் நம்ம வந்து கடமை செய்யாமல் வீணாக கழித்த அந்த நாட்கள், அதை நினச்சி நம்ம வருந்துறோம்ல, அந்த வருத்தம் குறையும், அந்த கவலை குறையும். இல்லைன்னா அந்த கவலையே நமக்கு வந்து பெரிய ஒரு நம்மளை சாகடித்து விடும். என்னடா வாழ்க்கை ஏமாந்துட்டோமே அப்படின்னு தோணும். அதனால் வந்து எந்த வயசுலேயும் நாம் வந்து நம்முடைய விட்டு போன அந்த லட்சியத்தை தொடர முடியும். அதனால் இப்போவாது நமக்கு அந்த அறிவு வந்தது. ஏன்னா இப்படி ஒரு அறிவு வந்து இப்போவாது நான் வீடியோ போடுறேனே. இது வரைக்கும் நான் புத்தகம் எழுதிட்டு இருந்தேன், தேவையெல்லாம் 4 வருஷமாக புத்தகம் எழுதி 4 வருஷமாக நான் வீடியோ போட்டிருந்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 300 வீடியோ போட்டிருப்பேன். 4 12 1200 300 10 3000, ஒரு வருஷத்துக்கு 4000 வீடியோ போட்டால் கூட 4 வருஷத்துக்கு நான் 16,000 வீடியோ போட்டிருப்பேன்.
எனக்கு அவ்வளோ யோசனைகள் பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆராய்ச்சி முடிய போகுதுன்னு அர்த்தம். என்னுடைய ஆராய்ச்சி முடிய போகுது. நான் மனித நிலையில் முழுமையடைந்து அந்த வெற்றி அடைந்து அந்த உலகத்துக்குள்ளே நுழைய போகிறேன். நான் ஒரு உலகத்தை உருவாக்கி தான் அங்கே நுழைய போகிறேன். நான் வாழப்போகிற ஒரு உலகை நான் மனதளவில் உருவாக்கி விட்டேன். நான் எதிர்காலத்தில் எங்கு வாழப்போகிறேன், என்னுடைய இயல்புக்கு தகுந்தாற் போன்ற ஒரு உலகம். அது இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எதிர்காலம் என்பது அப்படித்தான் இருக்கப் போகிறது. எதிர்காலத்தில் மக்களின் இயல்பு எப்படி இருக்கும், என்ன மாதிரி தான் இருக்கும். என்னை வச்சு தான் எதிர்காலத்தை யூகிக்கிறேன். எதிர்காலத்தில் வாழப்போகிற அந்த 2040 பிறகு உருவாக போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழப்போகிற மக்களின் இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, என்னை போல தான் இருக்கும். என்னை வச்சு தான் எதிர்காலத்தை யூகிக்கிறேன். எதிர்காலத்தில் வாழப்போகிற மக்களின் இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, என்னை வச்சு தான் முடிவு பண்ணுறேன். நான் வாழ்வதற்கு, என்னை போல் இயல்புடையவர்கள் வாழ்வதற்கு ஒரு உலகத்தை உருவாக்குகிறேன். அதுதான் அந்த ஆராய்ச்சி. சரி, அதனால்தான் இந்த மாதிரியான ஆராய்ச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். சரி இப்போவாது நம்ம பண்ணுவோமே. நான் நிறைய ஏமாந்துட்டேன். சின்ன வயசுலேருந்தே நான் பண்ணியிருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேயே இன்றைக்கி எனக்கு இருக்கிற அந்த எண்ணம் சிந்தனை எல்லாமே சின்ன வயசுலேயுமே இருந்திருக்கு. சின்ன வயசில் என்னுடைய சிந்தனை அல்லது நான் என்னுடைய செயல்பாடு அது இன்றைக்குள்ள என்னுடைய செயல்பாடுகளோடு ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது. அப்படின்னா நான் சின்ன வயசுலேயே இப்போ சிலர்லாம் சின்ன வயசுலேயே அந்த லட்சிய பயணத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜீனியஸ்னு அவங்கள சொல்லுவாங்கள்ல. சின்ன வயசுலேயே அவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க. தன்னுடைய வாழ்க்கை இது தான், தன்னுடைய பயணம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம டெண்டுல்கரை பார்த்தோன்னா சின்ன வயசில் பேட்டு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. சின்ன வயசில் அவர் கிரிக்கெட்டில் ஆர்வம், 18 வயசில் அவர் வந்துடுவார் மேட்ச் ஆடுறதுக்கு. சின்ன வயசுலேயே அவர் அந்த வழியை பிடிச்சிடுறாரு. அதற்கு அவங்க குடும்பம் ஒரு காரணம், அவங்க பெற்றோர்களுடைய விழிப்புணர்வு ஒரு காரணம். அது மாதிரி இந்த சமூகம் தெளிவானதாக இருந்தால், இந்த நாடு சரியானதாக இருந்தால், இங்கே நிறைய லட்சியவாதிகள் சிறு வயதிலே புறப்பட்டுருவாங்க. சிறு வயதிலே நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து விடுவார்கள். நம்முடைய வாழ்நாள் கடமை என்ன என்பதை சிறு வயதிலே உணர்ந்து விட வேண்டும். அதற்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு சுதந்திரம் வேணும். பெற்றவங்க நல்ல விவரமானவர்களாக இருக்கணும். பெற்றவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி மது பழக்கம் இருக்கக்கூடாது. அவர்களும் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும். அப்போ தான் நாமளும் நமக்கான லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணும். அதே நேரத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு அனுமதிக்கணும் அந்த பெற்றோர்கள். இப்படி பெற்றோர்கள் சரியாக இருக்கணும். அப்புறம் நாடு சரியாக இருக்கணும். பெற்றோர்கள் சரியாக இருந்தால் மட்டும் போதாது, நாடு சரியாக இருக்கணும். இப்போ நான்லாம் இவ்வளோ காலம் கழித்து இப்போ தான் என்னுடைய கடமையை, மிச்சம் மீதி இருக்கிற அந்த கொஞ்ச கால கடமையாவது செஞ்சுடுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் அந்த முயற்சியில் இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் அதை உணராமலே வாழ்ந்துட்டு போகிறாங்களே, ஏமாந்து போகிறாங்க. நானாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, முடிச்சுக்கிட்டேன். ஆனால் நிறைய பேர் ஏமாந்து இன்னும் ஏமாளியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த நடிகர் பின்னாடிலாம் போகிறாங்களே, ஒரு திரைப்படம் வெளியாச்சுன்னா போய் பாலாபிஷேகம் பண்ணுறது, நடிகர் சங்கம் ஆரம்பித்து நடிகரோட வளர்ச்சிக்கு இவர் பாடுபட்டுருப்பார். அப்போது அது ஒரு எவ்வளோ பெரிய ஏமாளித்தனம் பாருங்க. எனக்கு கூட சின்ன வயசில் நான் சிவாஜி ரசிகர், சிவாஜியின் தீவிரமான வெறிபிடித்த ரசிகர் நான். அவரோட நடிப்பை பார்த்தா என்ன ரொம்ப வியந்து போவேன். ஆனால் இன்றைக்கி யார் நல்லா நடித்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் ரசிகர் கிடையாது. திரைப்படத்தில் யார் நல்லா நடித்தாலும் அந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறாரா, கதை நல்லா இருக்கா, அப்படி அதோடு முடிச்சுக்குவேன். மற்றபடி அதுக்காக நான் இவரோட தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் ஒரு நிரந்தரமாக என்னுடைய ரசனை திறனை அவங்களுக்கு நான் கொடுத்துட மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு படத்தில் நல்லா நடிப்பார், நாளைக்கு நல்லா நடிக்க மாட்டார். எனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அவங்க நடிப்பை பாராட்டி அந்த மாதிரி ஒரு மனநிலை இது நிறைய பேருக்கு வந்திருக்கும். இதுதான் ஒரு சரியான ஒரு மனநிலை. அதனால் அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிக்கு அடிமைகளாக இருக்காங்க.
ரசிகர்களுக்கு அடிமையா, நடிகர்களுக்கு அடிமையா, தன்னுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே மற்றவங்க பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. நானாக பரவாயில்ல, இப்போவாது முழிச்சுக்கிட்டேனே. ஆனால் அவங்க அந்த அந்த ஒரு தெளிவான நிலைக்கு, அவங்களுடைய லட்சியம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது அதுலேருந்து அவங்க வெகு தொலைவில் இருக்காங்க. அவங்க இப்போ முயற்சி பண்ணால் கூட ரொம்ப வருஷம் ஆகும் அவங்க ஒரு தெளிவான மனநிலை அடைவதற்கு. பரவாயில்லண்ணே, அப்படி அதோட ஒப்பிடும்போது நான் எவ்வளோ பரவாயில்ல. அப்படி தான் எப்போவுமே நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து நாம் திருப்தி அடையணும். அதுக்காக நம்ம மேலே உள்ளவங்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து நம்மளை வந்து ஆறுதல் படுத்திக்கலாம். நமக்கு கீழே இருக்கிறாங்களா அவங்கள பார்த்துட்டு நாம் வந்து ஆறுதல் சொல்லிக்கலாம். நமக்கு திருப்தி அடைந்து கொள்ளலாம். நம்முடைய நிலை உயர்வானது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்கும்போது தான் நாம் இன்னும் முன்னேற வேண்டும் என்பது நமக்கு தெரியும். நன்றி.